57வது தசகம் பார்த்துட்டு இருக்கோம். பட்டதிரி பகவானை கூப்பிடுறார். கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்கிற பகவானே அப்படின்னு എന്നിട്ട് சொல்றார். பகவான் ஒரு நாளைக்கு அழகான ட்ரெஸ் எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டு அண்ணாவான பலராமனோடு கூடிட்டு கோபர்களும் மாடுகளும் சூழ்ந்து நிற்க அத்தனை பேரோடும் கூடிட்டு വനத்துக்கு യാത്രയാനേളെ. ഹേ കാമദ ഭഗവൻ, എല്ലാ ആശകളെയും സാധിച്ചു തര ഭഗവാനെ, നിങ്ങൾ രാമസഖ അണ്ണാവാന ബലരാമനോട് കൂടിയിട്ട് ലസത് വേഷഹ, നന്ന അലങ്കാര വേഷങ്ങളെല്ലാം செஞ்சுண்டு அட்ராக்ட் செய்கிற மாதிரி மின்னித்தளங்கிற அலங்காரங்கள் பண்ணிண்டு கோபானாம் கோபர்களோடு சூனிபிகி குழந்தைகளாலேயும் தேனுபிகி அபி മാടുകളാലെയും അഭിസംവൃതഹ സൂഴ്ந்து നിൽക്കപ്പെട്ടവനായിട്ട് ഭഗവാൻ കൃഷ്ണൻ നടുവിൽ നിന്നുണ്ട്. അവ അത്തனை പേരും ഭഗവാനെ വട്ടം പോട്ട് നിന്നുണ്ട്. വിപിനം ഗതഹ, വനத்துக்கு യാത്രയാനൽ. மாடுகளை புல்லிருக்கிற இடங்களில் கொண்டு போய் மேய்க்கிறதுக்காயிட்டு வனத்துக்கு போனேள். பகவான் தூய்மையான அந்த விருந்தாவனத்தோடு அழக அண்ணாவான பலராமனுக்கு காட்டி கொடுத்துண்டும் மாடு மேய்க்கிற குச்சிய கையில வச்சுட்டு இருக்கிற கோபர்களோடு புத்திரர்களாயிருக்கிற கோபபாலர்களோடு கூடி விளையாடிண்டும் பாண்டீரகம் அப்படின்னு பேர் இருக்கிற வடவிருட்சத்தோடு பக்கத்துல வந்து சேர்ந்தாள். விமலாம் தூய்மையான விருந்தாவன ஸ்ரீயம், விருந்தாவன அழக, ஸ்வைரம் நிம்மதியாயிட்டு சொஸ்தமாயிட்டு பலாய பலராமனுக்கு சம்மர்ஷயன் காட்டி கொடுத்துண்டும் காண்டீரைஹி மாடு மேய்க்கிற சூரல் வடிய கையில பிடிச்சுண்டு பாலைஹி அப்படி இருக்கிற கோபர்களோடு கோபகுமாரர்களோடு சஹா கூட கிரீடன் பகவான் விளையாடிண்டும் பாண்டீரகம், பாண்டீரகம் அப்படின்னு பேர் இருக்கிற வடம் பேரால் மரத்தோடு அடியில ஆகமஹா வந்து சேர்ந்தள். 3வது ஸ்லோகம். அந்த டைமில் பகவானை கொல்லறதுக்கு விருப்பப்பட்டு பெரிய நீட்டமான கையும் அதே மாதிரி கொஞ்சம் கூட கருணை அப்படிங்கிறது இல்லாதவனுமான பிரளம்பன் அப்படிங்கிற அரக்கன் ஒரு கோபகுமாரனோட வேஷத்துல பகவான் கிட்ட வந்து சேர்ந்தான். பூதனை அப்படிங்கிற ராட்சசி தேவத மாதிரி அழகாயி வந்து பகவான விஷத்தை தடவின ஸ்தன்யத்தை கொடுத்து கொல்லறதுக்கு பார்த்தாலே, சகடாசுரன் அப்படிங்கிற அரக்கன் ஒரு வண்டியோட ரூபத்துல வந்து பகவானை கொல்லறதுக்கு பார்த்தானே, பகாசுரன் அப்படிங்கிற அசுரன் கொக்காய் வந்து பகவானை கொல்லறதுக்கு பார்த்தானே, திருநாவர்த்தன் அப்படிங்கிற அரக்கன் காற்று ரூபத்துல வந்தானே, தேனுகன் அப்படிங்கிற அசுரன் கழுதையோட ரூபத்துல வந்தானே, இப்படி இதுவரைக்கும் வந்தவாளை எல்லாம் பகவான் காலபுரிக்கு அனுப்பிச்சுட்டார், கொன்னுட்டார்.
பிரலம்பாசுரனோடு கதையாக்குமே இந்த ஸ்லோகத்துல சொல்லறது. கோபகுமாரனோடு வேஷத்திலேயாக்கும் பிரலம்பாசுரன் வந்திருக்கான். தாவது அப்போது தாவகா பகவானோடு நிதனா വധത്തില് ഭഗവാനെ കൊല്ലറതില് സ്പൃഹയാലു താല്പര്യപ്പെട്ടുണ്ട്, ആഗ്രഹിച്ചുണ്ട്, ഭഗവാനെ കൊല്ലർത്തുക ആശപ്പെട്ടുണ്ട്. അതയാലു എന്താ ഒരു കരുണയുമില്ലാത്ത പ്രലംബനാമാദൈത്യ, പ്രലംബൻ അപ്പടിന് പേരിരിக்கிற ഒരു അസുരൻ ഗോപമൂർത്തി, ഗോപനോട് രൂപത്തെ എടുത്തുണ്ട്. പ്രലംബബാഹും ഭവന്തം ആപേതേ, நீட்டமாயிருக்கிற கைகளோடு கூடின அந்த பகவானோடு கிட்ட வந்து சேர்ந்தான். அசுரனோடு பேரு பிரலம்பாசுரன். நீட்டமான கைகள் இருக்கிற பகவானுக்கும் பிரலம்பபாஹு அப்படின்னு பேர் இருக்கு. அதனால இங்க பகவான பட்டதிரி நீட்டமான கைகள் இருக்கிற பகவான் அப்படிங்கிற அர்த்தத்துல பிரலம்பபாஹு அப்படின்னு சொல்றார். சம்ஸ்கிருத பண்டிதனாயிருக்கிற பட்டதிரியோடு காவிய அழகையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 4வது ஸ்லோகம். பகவானுக்கு உண்மை தெரியும், இருந்தா கூட ஒன்னும் தெரியாத மாதிரி அவங்கிட்ட பாசமா பலவிதமா பேசிண்டு பாண்டீரக വനത്തോട് പക്കത്തില ഗോപർകളെ ചേർത്തിണ്ട് ഒരു ദ്വന്ദ്വയുദ്ധം ആരംഭിച്ചാർ ഭഗവാൻ. ജാനന്നബി, അസുരൻ വന്നത് ഭഗവാനുക്ക് തെരിയുന്ന കൂടിയും അവിജാനൻ ഇവ, അത് தெரியாத மாதிரி തേന அந்த അസുരനോട് സമം കൂട നിബദ്ധ സൗഹാർദ്ദ, നല്ല ഒരു ഫ്രണ്ട്ഷിപ്പ് ഉണ്ടാക്കിണ്ട്. വടനികടെ പേരാലുക്ക് അടിയില് പടു പശുപ വ്യാബദ്ധം, நல்ல சுறுசுறுக்கு இருக்கிற பலம் இருக்கிற கோபர்களை கூட்டிண்டு ദ്വന്ദ്വ യുദ്ധം ചെയ്യണമാക്കുമാനാ, நல்ல சக்தி வேணும். அதனாலேயாக்கும் இப்படி எடுத்து சொன்னது, பலம் இருக்கிற கோபர்களை கூட்டிண்டு அப்படின்னு. ദ്വന്ദ്വ யுத்தம் அப்படின்னாக்கா மல்யுத்தம் ஆரப்தாக, ஆரம்பிச்சா. ரொம்ப ரொம்ப பலம் இருக்கிற கோபர்களாக்கும் இதுல பார்ட்டிசிபேட் பண்றது. ரொம்ப பலமில்லாத கோபர்கள் பார்க்கறதுக்கான ஆடியன்ஸ் ஆயிட்டு நின்னுண்டு, பார்வையாளர்களாயிட்டு நின்னுண்டு யுத்தம் பண்றவாளை கையத்தட்டி அப்ரிசியேட் பண்ணிட்டு நிப்பா. 5வது ஸ்லோகம். ഭഗവാൻ ഗോപർകളെ 2 ടീമായിട്ട് പിരിച്ചാർ. ബലരാമനോട് ടീം அப்படினும் ഭഗവാനോട് ടീം அப்படினும் 2 ടീം. அந்த டைம்ல பகவானோட பலம் ரொம்ப வாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருந்த அசுரன் பயந்து நின்னான். அப்படி பயமா நிக்கிற அந்த அசுரனை, உனக்கு நீ எங்கிட்ட யுத்தம் செய்யறதுக்கு பயமொന്നും வேண்டாம், நீ என் டீமிலேயே நின்னுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசுரனை பகவானோடு டீமில சேர்ந்துக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தார். இந்த ஸ்லோகத்துல 3 இடத்துல பலம் அப்படிங்கிற சப்தம் வரது.
ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறது பலபத்ரகம். பலராமனோடு அப்படிங்கிற அர்த்தத்துல. அடுத்தது தொது பலபீரும், பகவானோடு சக்தியில பயம் இருக்கிற அசுரன் அப்படிங்கிற அர்த்தத்துல. அடுத்த பலம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது தொது பலகதம், பகவானோடு டீமில நிக்கிறதுக்கு. இப்படியாக 3 இடத்துலயாக்கும் பலம் அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார், ஹே பகவான், ஹே பகவன், ஐஸ்வர்யம் ஸ்ரீ ஞானம் எப்படி இருக்கிற 6 பகங்கள் இருக்கிற பகவானே, கிருஷ்ணா குருவாயிரப்பா, கோபான் கோபர்களை பலபத்ரகம் பலராமனோடு டீம் அப்படின்னும், பவக்கம் அபி பகவானே உங்களோட டீம் அப்படின்னும், சங்கம் அப்படின்னா டீம் அப்படின்னு அர்த்தம். அப்படி 2 சங்கமாயிட்டு തിരിച്ച് ടീമായിട്ട് സെപ്പറേറ്റ് பண்ணி തന്വൻ വിഭജ്യ തിരിച്ചിട്ട് ത്വത് ബലഭീരും ദൈത്യം, பகவானோட பலசக்தியில பகவானுக்கு ரொம்ப பலமாக்கும் நிறைய அசுரர்கள் எல்லாம் கொன்னிருக்காரு இப்படின்னு எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு பயந்து நடுங்கிற தைத்தியம் அந்த பிரலம்பாசுரனை த்வது பலகதம் பகவானோட டீமில சேர்த்தீண்டார் பகவான். ഓപ്പോസിറ്റ് ടീമില് இருக்கிறவாகிட்டயாக்குமே துவந்த யுத்தம் செய்யணும். பகவான் கிட்ட துவந்த யுத்தம் செய்யறதுக்கு பயம் இருக்கிற அசுரனை பகவானோட டீமில சேர்த்தீண்டார். பகவானோட டீமில நிக்கிறதுக்கு பகவான் அன்வம் அந்யதாக சம்மதம் கொடுத்தார் அந்த அசுரனுக்கு. பகவான் அசுரர்கள் கிட்ட காட்டுற பல டெக்னிக்காக்கும் നമ്മൾ இங்க பார்த்துட்டு இருக்கோம். அசுரன் என்ன நினைப்பன், ஓ நமக்கு ஃபேவர் ஆயிட்டு இந்த ஸ்ரீகிருஷ்ணன் செஞ்சு கொடுத்தாரே அப்படின்னு. ஆனா பகவானோட நோக்கம் அப்படிங்கிறது பலராமனை விட்டு அந்த அசுரனை கொல்ல வைக்கணும் அப்படிங்கிறதாக்கும் நோக்கம். அதனாலேயாக்கும் அந்த அசுரனை தன்னோட டீமில் நிற்க சொன்னார் பகவான். இது அந்த அசுரனுக்கு தெரியாது. அதனால பல டெக்னிக்கும் அசுரர்கள்கிட்ட பல சந்தர்ப்பங்களிலேயும் பகவான் காட்டுவர். அதையாக்கும் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். 6வது ஸ்லோகம். அந்த யுத்தத்தில ஜெயிச்சவனை தோத்தவன் முதுகில சுமந்துட்டு நடக்கணும் அப்படின்னாக்கும் அந்த போட்டிக்கு வச்சிருக்கிற நியமம். அதன்படி ஆப்போசிட்ல இருக்கிற பகவானுக்கு ரொம்ப பிரியமான ஸ்ரீதாமா அப்படிங்கிற நண்பனை துவந்த யுத்தம் செஞ்சு ஜெயிக்க வச்சுட்டு, ஸ்ரீதாமாவை ஜெயிக்க வச்சாதானே பகவானுக்கு ஸ்ரீதாமாவை முதுகல ஏற்றிட்டு நடக்க முடியும். ரொம்ப பிரியமாக்கும் அந்த ஸ்ரீதாமா கிட்ட பகவானுக்குள்ளது. அதனால ஸ்ரீதாமா கிட்ட பகவான் தோத்தார், வேணுன்னே தோத்தார். എന്നിട്ട് பக்ததாசனாக்கும் அப்படின்னு தெரியப்படுத்திண்டு ஸ்ரீதாமாவை தன்னோட முதுகல சுமந்துண்டு நடந்தார். அதாக்கும் இந்த ஸ்லோகம். கல்பித വിജേതൃവഹനെ ദ്വന്ദ്വയുദ്ധം 2 ടീമായിട്ട് ഓപ്പോസിറ്റ് ടീമിലെ ഒരുത്തരും இந்த டீமில் இருக்கிற ஒருத்தருமாயிட்டாக்குமே நடக்கிறது. 2 பேர் தம்மில நடக்கிற யுத்தம். தோத்தவா ஜெயிச்சவாளை
முதுகில் ஏற்றிண்டு நடக்கணும் அப்படிங்கிற போட்டி பந்தயமாக்கும் அங்கே நடக்கிறது. விஜயதிருவகனே ஜெயிச்சவாளை தோளில் ஏற்றிண்டு நடக்கணும் அப்படிங்கிற நிபந்தனையாக்கும் இருக்கு. அந்த வியவஸ்தையில இருக்கிற சமரே மல்யுத்தத்தில் பரயூதகம் எதிர் சங்கத்தில் இருக்கிற பகவானுக்கு தெய்வகரம் ரொம்ப ரொம்ப பிரியங்கரனாயிருக்கிற நண்பனாயிருக்கிற ஸ்ரீதாமாவை பக்ததாசனாக்கும் பகவான் அப்படிங்கிறத பிரதயன் எடுத்து காட்டுறதுக்காயிட்டு பராஜிதா ஸ்ரீதாமா கிட்ட பகவான் தோத்து போனார். ஸ்ரீதாமாவை ஜெயிக்க வச்சார். அதத்தாகா ஸ்ரீதாமாவை முதுகில சுமந்து தோத்து போன பகவான் ஓட்டம் தொடங்கினார், நடந்தார். 7வது ஸ்லோகம். பகவானே குருவாயூரப்பா, 6 பகங்கள் இருக்கிற தேவா, விசிஷ்ட ஐஸ்வர்ய நிதியாயிருக்கிற தேவா, இப்படி பல பாலர்களை முதுகுல சுமந்துண்டு நடந்தா. அப்படி அந்த போட்டி ரொம்ப சுறுசுறுப்பா நடந்துட்டு இருக்கிற டைமில் பலராமன் பிரலம்பாசுரன் 2 பேருமா யுத்தம் பண்ணினா. தோத்து போன பலராமனை பிரலம்பன் ஜெயிச்ச குஷியில முதுகுல ஏத்திண்டு பகவான் கிட்ட நின்னா பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பலராமனை முதுகுல ஏத்திண்டு பகவான் காணாத மாதிரி ரொம்ப தூரத்துக்கு ஓடி போயிட்டார். ஏவம் இது மாதிரி பகுஷு நிறைய ஜாஸ்தி பாலேஷு கோபகுமாரர்களோடு விளையாட்டம் நடந்தது. தோத்தவா ஜெயிச்சவாள முதுகுல ஏத்திண்டு பகவான் சுதாமாவை ஏத்திண்டு நடந்தா மாதிரி அவளெல்லாம் நடந்தா. வஹல்சு ஜெயிச்சவா தோத்தவாளை சுமந்துண்டு வாஹ்யமானேஷு தோத்தவா ஜெயிச்சவாளால முதுகுல ஏத்திண்டு நடக்கப்பட்டுண்டு பல கோபர்களும் முதுகுல ஏத்திண்டா, பல கோபர்களும் முதுகுல ஏறிண்டா. இப்படி ஆயிண்டு ஒருத்தர் அடுத்தவாளை சுமக்கிறதாக்கும் இந்த வஹல்சு அப்படிங்கிறது. ஒருத்தர் இன்னொருத்தரோடு முதுகுல ஏறி உட்கார்ந்து இருக்கிறதாக்கும் வாஹ்யமானேஷு அப்படிங்கிறது. இப்படி அந்த 2 டீமுகளும் விளையாட்டம் தொடர்ந்து வரத்த பிரலம்பன் அப்படிங்கிற அசுரன் ராம விஜிதா ബലരാമനെ ജയിച്ചോണെ. ബലരാമൻ വേണുന്നെ പ്രലംബാസുരൻ കിട്ട തോത്തുപോനാർ. அப்ப தானே பிரலம்பாசுரனோடு முதுகுமேல ஏறி உட்கார முடியும். அதுக்காக விபூமன் அப்படின்னு பட்டதிரி இங்க பகவான கூப்பிடுறார். ஸ்ரீகிருஷ்ணா குருவாயூரப்பா அப்படின்னு கூப்பிட்டு சொல்றார். விபூமன் அப்படின்னாக்கா சர்வவியாபியாய் இருக்கிற பகவானே அப்படின்னு அர்த்தம். பலபத்ரன் வழியா பகவான்
ஸ்ரீகிருஷ்ணன் தான் பிரலம்பாசுரனை கொல்லறதுக்கு போறார் அப்படின்னு இதனோட அர்த்தம். பகவானோட கண்ணுல படாதக்கி தோத்து போன பலராமனை முதுகுல சுமந்துண்டு போட்டியில ஜெயிச்ச பிரலம்பாசுரன் ரொம்ப தூரத்துக்கு ஓடி போனான். பவத் பீத்யா பகவான் கிட்ட இருக்கிற பயங்காரணம் தம் அந்த பலராமனை தூரதஹா ரொம்ப தூரத்துக்கு ஜஹாரா சுமந்துண்டு ஓடினான். எங்க போய் ஒழிச்சிட்டும் பிரயோஜனமொன்னும் இல்லை. சர்வவியாபியாய் இருக்கிற பகவான் எங்கேயும் இருக்கார். அதாக்கும் இந்த விபூமன் அப்படிங்கிற பதத்துக்கு அர்த்தம். அது தெரியாதக்காக்கும் இங்க பிரலம்பாசுரன் பகவானோடு கண்ணு முன்னாலேந்து ஓடி போனது முதுகுல பலராமனேயும் சுமந்துண்டு. 8வது ஸ்லோகம். பிரலம்பாசுரன் கிட்ட வேணுன்னே தோத்து போய் அந்த பிரலம்பாசுரனோடு முதுகுல ஏறிண்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற பலராமன், இந்த பிரலம்பாசுரன் பலராமனை ரொம்ப தூரத்துக்கு கூட்டிட்டு போறத கவனிச்சார். பகவானோடு கண்ணுலேந்து காணாத அளவுக்கு தூரத்தில் இயக்கம் கொண்டு போறான் அப்படிங்கிறத பார்த்துட்டு பலராமன் தன்னோடு பாரத்தை ஜாஸ்தி பண்ணினார், வெயிட்ட கூட்டினார். அப்போது அந்த அசுரன் வலிதாங்காம அவனோட சொந்தம் ரூபம் ஸ்வீகரிச்சான். அதை பார்த்து பலராமனும் கூடியும் பயந்து போயிட்டார். துவது தூரம் கமயந்தம் பகவான் கிட்டேந்து ரொம்ப தூரம் ஓடி போற தம் அந்த பிரலம்பாசுரனை யுத்தத்துல ஜெயிச்ச அந்த பிரலம்பாசுரனை திருஷ்டுவா பார்த்துட்டு ஹாலினி விஹித गरिमा भरे പ്രലംബാസുരനോട് തോളില ഒക്കാന്നുണ്ട്. പ്രലംബാസുരൻ കിട്ട തോത്തുപോന ബലരാമൻ പ്രലംബാസുരൻ കിട്ട യുദ്ധം പണി തോത്തുപോന ബലരാമനെ ചുമந்துண்டு പ്രലംബാസുരൻ தோத்தவா ஜெயிச்சவாளை சுமந்துட்டு ஓடணும் அப்படிங்கிற அந்த ஒரு வியவஸ்தையில இப்போ ஜெயிச்ச பிரலம்பாசுரன் தோத்து போன பலராமனை முதுகுல சுமந்துட்டு ஓடவாக்குமே செய்யறான். அசுரனோடு தோளில உட்கார்ந்துட்டு இருக்கிற பலராமன் இதை பார்த்துட்டு பகவான் கிட்டேந்து ரொம்ப தூரத்துக்கு அவன் போறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பலராமன் தன்னோட பாரத்தை இன்க்ரீஸ் பண்ணினார். பலராமனோட பாரம் வெயிட் தாங்க முடியாதக்கி தைத்யா அந்த பிரலம்பாசுரன் ஸ்வரூபம் அசுரனோடு சொந்தம் ரூபம் கோபன் அப்படிங்கிற கபட ரூபத்திலேந்து இயற்கையா இருக்கிற அசுர ரூபம் ஆகாது ஸ்வீகரிச்சான். எது ரூபாது அந்த அசுரனோட ரூபத்தை பார்த்தோன்னே சஹ நல்ல பலம் இருக்கிற பலஹா அபி பலராமன் கூடியும் சகிதஹா அபூத் பயம் அப்படிங்கிறது அந்த பலராமனுக்கு கூடியும் வந்துடுத்து. 9வது ஸ்லோகம். அந்த அசுர சரீரத்தோடு ஹைட் காரணம் பலராமன் தூர நின்னுண்டு பகவானோட முகத்தை பார்த்துட்டு பலராமனுக்கு பயம் தீர்ந்து போச்சு. அசுரனோடு தோல்லையாக்குமே ஏறி உக்காந்துட்டு இருக்கிறது பலராமன். ரொம்ப தூரத்துக்கு போனா கூட ஹைட்டில் உக்காந்துட்டு பார்த்தானா தூரம் இருக்கிறது காணும். அதே மாதிரி ஹைட்டா இருக்கிற அந்த அசுரனோடு தோளில் உக்காந்துட்டு இருக்கிற அந்த பலராமனுக்கு தூரம் இருக்கிற பகவானோட முகம் பார்த்தோன்னே இந்த அசுரனை பார்த்த பயம் இல்லாம போயிடுத்து. എന്നിട്ട് ரொம்ப ரொம்ப துஷ்டனா இருக்கிற அந்த அசுரனை
தன்னோட முஷ்டிகளால இடிச்சு கொன்னான் பலராமன். அதுக்கான சக்தியை அந்த பலராமனுக்கு கொடுத்தது பகவான் ஸ்ரீகிருஷ்ணனாக்கும். அதனாலேயாக்கும் இதுக்கு முன்னாலത്തെ ஸ்லோகத்துல நம்ம பார்த்தது விபூமன் அப்படின்னு பட்டதிரி பகவானை கூப்பிட்டது. ദൈത്യതനോഹോ അസുര ശരീരത്തോട് ഉച്ചതയാ ഹൈറ്റ് ഒസരം കാരണമായിട്ട് രാമഹ ബലരാമൻ ദൂരതഹ ദൂരേന്ത് ത്വതുമുഖം ഭഗവാനുടെ മുഖത്തെ ആലോക്യ பார்த்துட்டு விகத பயஹ பயம் அப்படிங்கிறது ஓடி போயிட்டு சபதி இம்மீடியட் ஆயிட்டு பிருஷதுஷ்டம் ரொம்ப ஜாஸ்தி துஷ்டனாயிருக்கிற ஏனம் அந்த அசுரனை திருடமுஷ்டியா வஜ்ராயுதம் மாதிரி திருடமான கை முஷ்டியால கையை சுருட்டி பிடிச்ச அவஸ்தைக்காக்கும் இந்த முஷ்டி அப்படின்னு சொல்றது. பிஷ்டவான் அடிச்சு பொடிச்சு களைஞ்சார். பிரலம்பாசுரனை பப்படம் மாதிரி இடிச்சு பரத்தினார் பலராமன். அதுக்கான சக்தி கொடுத்தது பகவானுக்கும். 10வது ஸ்லோகம். அந்த பிரலம்பாசுரனை கொன்னிட்டு பகவான் கிட்ட ஓடி வந்த பலராமனை பகவான் பாசத்தோடு கூடிட்டு கட்டி பிடிச்சிட்டார். அப்போது ஒரு சேர நின்ன அந்த அண்ணா தம்பிகளோடு மேல தேவர்கள் பூமழை வர்ஷிச்சா. தானவ வீரம் ஹத்வா அசுர வீரனை கொன்னிட்டு பிராப்தம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட ஓடி வந்த பலம் பலராமனை பிரேம்னா பாசத்தோடு கூடிட்டு ஆலிலிங்கிதா பகவான் கட்டி பிடிச்சிட்டார். தாவது அப்போது மிளகோஹோ யுவயோஹோ ஒரு சேர கூடி நின்ன அண்ணா தம்பிகளா இருக்கிற உங்க 2 பேரையும் சிரசி தலையில அமரகணைகி தேவர்கள் கூடி சேர்ந்து புஷ்பவிருஷ்டிஹி கிருதா புஷ்பவிருஷ்டியும் செஞ்சாளே, பூமழை வர்ஷிச்சாளே. தேவலோகத்திலே இருக்கிற பூக்களால அண்ணாவான பலராமனோடு சிரசிலேயும் தம்பியான ஸ்ரீகிருஷ்ணனோடு சிரசிலேயும் புஷ்பவிருஷ்டி நடத்தினாளே. 11வது ஸ்லோகம். பகவானே ஸ்ரீகிருஷ்ணா வண்டோடு கலர் மாதிரி ஷியாமள சரீரனாயிருக்கிற ஹரே, பூலோகங்களுக்கு ஆசிரயமாயிருக்கிற பலராமனோடு சக்தியில பிரவேசனம் பண்ணி பிரலம்பவதம் நடத்தின பகவானே, கொஞ்சம் கூட டிலே ஆகாதக்கு என்னோடு எல்லாவித கஷ்டங்களையும் இல்லாம பண்ணணுமே கிருஷ்ணா. ஹரே லோலம்பருஜே கரிவண்டோடு தேஜஸ் இருக்கிற பகவான் ஹரே ஸ்ரீ மகாவிஷ்ணு புவனானாம் ஆலம்பஹா. 14 லோகங்கள் இன்க்ளூடா இருக்கிற பூமி, பூமிக்கு மேல 6 பரலோகம், பூமிக்கு கீழே 7 பாதாள லோகம், இப்படி இருக்கிற பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துக்கே நாதனா இருக்கிற ஆசிரயமா இருக்கிற பகவானே, ஏவம் இப்படியாக பிரலம்பம் பிரலம்பனோடு நிதனம் நிகிரகம் ஆரஜயன் நடத்திட்டு இருக்கிற பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் காலம் விஹாயா கொஞ்சம் கூட டிலே ஆகாதக்கே, கொஞ்சம் கூட டைமை வேஸ்ட் பண்ணாதக்கே, சத்யஹா இம்மீடியட் ஆயிட்டு கிளேஷான் ஹரேஹே என்னோடு மனசளவிலையும் சரீரத்தாலையும் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் இல்லாம பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு 57வது தசகத்தை பட்டதிரி முடிக்கிறார்.